இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, மே மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 12வது நூற்றாண்டுல பிரான்ஸ் தேசத்துல பிறந்தவர். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். மிக இளைய வயதிலிருந்து இரக்க குணம் அதிகமாக கொண்டவராக இவர் வளர்கிறார். கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் தன்னுடைய இளமை காலத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பணியை தொடங்குகிறார். மிகவும் சிறப்பான விதத்திலே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல மூர் இனத்து மக்கள் கிறிஸ்தவர்களை அடிமையாக கொண்டு சென்ற ஒரு காலகட்டம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ வரலாற்றிலேயே அடிமைகளை மீட்டெடுக்கும் பொருட்டு ஒரு துறவற சபை ஏற்படுத்தியவர் தான் இந்த புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவர். மெர்சிடோரியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவு சபை ஏற்படுத்தி அந்த துறவு சபையினுடைய நோக்கமே கிறிஸ்தவ அடிமைகளை மூர் இனத்து மக்களிடமிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான். முதலில் பண உதவிகள் மூலமாக இவர் கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டு கொண்டு வருகிறார். தன்னிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே விற்று கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டுக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு செல்வத்தினால் அடிமைகளை மீட்க முடியவில்லை என்றால் உங்களையே அடிமையாக கொடுத்து கூட கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய துறவு சபைக்கு சொன்னவர் தான் இந்த புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவர். பல ஆண்டுகள் குருத்துவ அருள்பொழிவு பெறாமலேயே இந்த ஒரு மாபெரும் பணியை செய்து வருகிறார். திருத்தந்தையினுடைய ஆணைக்கு இணங்கி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மறுபடியும் இதே பணியை செய்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எத்துணை மகத்தான ஒரு பணி! அடிமைகளை மீட்டெடுக்கிற ஒரு பணி, அதிலும் தாட்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய செல்வத்தை முழுவதும் விற்று செய்த ஒரு பணி. இந்த புனித பீட்டர் நொலாஸ்கோவை போல நம்முடைய வாழ்க்கையில கூட தியாக உள்ளத்தோடு வாழ்ந்திட வேண்டிய ஒரு தாராள உள்ளத்தை இறைவன் நமக்கு தந்திட இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வாழுகிற சீடர்களாக நாம் இருந்தால், அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருந்தால் இந்த உலகம் நம்மை வெறுக்கும். காரணம், நாம் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கிற பொழுது அன்பு நிறைந்தவர்களாக, மன்னித்து வாழ்பவர்களாக, விட்டு கொடுத்து வாழ்பவர்களாக, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, நீதியின் பால் தாகம் கொண்டவர்களாக, உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக நம்ம வாழ்கிற பொழுது இந்த உலகம் நம்மை எதிர்க்கும். மாறாக இந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தினுடைய பண்புகளோடு நம்ம வாழ்கிற நேரத்துல உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்னமே அது என்னை வெறுத்திருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் சீடர்களாக நம்ம வாழ்கிற பொழுது இறையரசின் விழுமியங்களோடு நம்ம வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அழைப்பாக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு சிறந்த உதாரணம் நம்ம கொடுக்க வேண்டும் என்றால், சமீபத்துல நடந்து முடிந்த தமிழக இந்த தேர்தலில் இதை பற்றி கூறுவதற்கு முன்பாக நான் தெளிவாக சொல்லி விடுகிறேன். நான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் அல்ல. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கு சென்றாலும் மக்களிடத்துல, இளைஞர்களிடத்துல கல்வியை பற்றி பேசியவர், சமத்துவத்தை பற்றி பேசியவர். இந்த தேர்தலில் இவர்கள் தோற்றார்கள், அவர்கள் ஜெயித்தார்கள் என்பதை பற்றிலாம் நான் பேசவில்லை. அந்த தனி மனிதன் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தோற்றுவிட்டார். அன்புமிக்கவர்களே, தனி மனித பார்வையில் அவரை பற்றின விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். இந்த தோல்விக்கு பிறகு அடுத்த நாளே அவர் தோற்ற தொகுதிக்கு மக்களிடத்துல நன்றி தெரிவித்து சென்ற ஒரு செயல். நல்லது தானே செஞ்சோம், ஏன் இந்த உலகம் நம்ம இப்படி வெறுக்கிறது, ஏன் இப்படி மக்கள் என்னை முதுகுல குத்திட்டாங்க அப்படி என்பது போல அவருடைய அந்த முகத்துல இருந்தது. மற்றபடி நான் அவரை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. அந்த தோல்வி நேரத்துல அவருடைய முகத்துல தெரிந்த ஒரு சோகம் அல்லது ஒரு ஒரு மன அழுத்தம், அல்லது தோல்விக்கு பிறகு தன்னுடைய தொகுதிக்கு சென்ற அவருடைய முகம், இதை 2 மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். பல நேரங்களில் குருவாகவும் அல்லது சில இடங்களில் தலைமை பொறுப்பில் இருந்த நேரத்திலேயும் நாம் பணி செய்தவர்கள் அல்லது நாம் உதவி செய்தவர்களே நம்மை பற்றி அவதூறாக பேசுகிற நேரத்துல சில நேரங்களில் என்ன நடக்குது, நல்லது செய்யக்கூடாதா, நல்லது செய்யறவங்களுக்கு ஏன் மக்கள் இவ்வளவு தீமையை தருகிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படலாம். இந்த நேரத்துல புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற நேரத்துல பல புனிதர்களை மக்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். பல இறைவாக்கினர்களை மக்கள் அடித்து துவைத்திருக்கிறார்கள். நல்லதை மட்டும்தானே பேசினேன், நல்லது மட்டும்தானே நான் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு பழி, என் மேல ஏன் இப்படி ஒரு வெறுப்பை காண்பிக்கிறார்கள் என்று நமக்கே சில நேரங்களில் தோன்றும்.
இந்த அனுபவம் நமக்கே ஏற்பட்டிருக்கலாம். நன்மை செய்ததற்காக, நன்மையை பேசியதற்காக எதற்கு இந்த விமர்சனம், எதற்கு என்மேல் இவ்வளவு வெறுப்பு என்று ஆன்மீகமிக்கவர்களே, நன்மை செய்து நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது அழகான வார்த்தை தான் நம்முடைய மனதுக்கு ஆறுதலை தர வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யும். நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை வெறுக்கும். காரணம், இந்த உலகம் உங்களை வெறுப்பதற்கு முன்பாக நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அது வெறுத்திருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக, அன்பை மட்டுமே விதைப்பவர்களாக, மன்னித்து வாழ்பவர்களாக, விட்டு கொடுத்து வாழ்பவர்களாக, எல்லா சூழலிலும் தீமை நமக்கு பரிசாக கிடைத்தாலும் நன்மையை மட்டும் செய்பவர்களாக வாழ்ந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் இந்த உலகத்துல சாட்சிய வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.